மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு, ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்லை. எப்ப பார்த்தாலும் கடன், பிணி, ரோகம், சண்டை, சச்சரவு. வேலை பார்க்குற இடத்துலயும் ஒரு மேல் மதிக்க மாட்டேன்றாங்க, வீட்டுக்கு வந்தாலும் ஒருத்தர் மதிக்க மாட்டேன்றாங்க, புலம்பிக்கிட்டே தெரிவாங்க. காரணம், 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 100 குழந்தைகள் பிறக்குது. இந்த 100 குழந்தைகளினுடைய ஜாதகங்களை நீங்க எடுத்து பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம், இது ஒரே தசாபுத்தியும் கூட. ஆனால் ஜோசியம் பார்க்க போனோம்னா ஜோதிடர்கள் நடந்ததை புறத்தையும் சொல்றாங்க, ஆனா நடக்க போறதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு காதால நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னா என்ன விஷயம்? இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? யார் உருவாக்குனா? எப்படி இன்னைக்கு மக்களை போட்டு இவ்வளவு பயமுறுத்திக்கிட்டு இந்த செவ்வாய் தோஷம்? அதற்கான காரணம், எங்க போனா உன் வேணா தீரும். துன்பம் நீங்குவதற்கு என்ன செய்யணும்? இன்பத்தை பெற்று வாழ்வதற்கு என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே திருவும் கல்வியும் சீரும் தலைக்கவும், கருணை பூக்கவும், தீமையை காய்க்கவும், பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவான். காரணமில்லாமல் காரியமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஓம் சரவணபவ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மனித வாழ்க்கையில் நாம் எதற்கு வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். தொழில் செய்கிறதுக்கு, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, இப்படி எதற்கு வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். ஆனால் நம்ம செய்கிற முயற்சியில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அதை நமது முன்னோர்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. முயற்சி 1/4 பங்கு, யோகம் 3/4 பங்கு. எல்லாத்துக்கும் காலம் நேரம் வரணும். யோகம், ஒரு மனிதனுக்கு யோகம் வந்தால் காலம் வந்துடும், காலம் வந்தால் நேரம் வந்துடும், நேரம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் வந்துடும். யோகம், இந்த யோகம்ங்கிற அஸ்திவாரத்தில் தான் ஜோதிடம்ங்கிற மாளிகையே கட்டப்பட்டு இருக்கு. அந்த மாளிகைக்குள்ளே தான் 9 கிரகங்களும் உட்கார்ந்து நம்மளை ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான காசு, பணம், வீடு, வாசல், சொத்து, சுகம், பொன், பொருள், புகழ், செல்வம், செல்வாக்கு, கல்யாணம், மனைவி, குடும்பம், குழந்தைகள், இவ்வளவையும் இந்த நவக்கிரகங்கள் தான் நமக்கு தரணும். நவக்கிரகங்கள் இவ்வளவையும் நமக்கு தருவதற்கு நட்சத்திரங்கள் 27 யோகம் தரணும், அதிர்ஷ்டம் தரணும். இப்போ யோகம் வேற, அதிர்ஷ்டம் வேறையானா? ஆமாம், 2 வேற வேற தான். யோகம் ஆணுக்கு உரியது, அதிர்ஷ்டம் பெண்ணுக்கு உரியது. அதனால தான் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்கிறான். கிரகங்கள் 9, 4 ஆண் கிரகங்கள், 4 பெண் கிரகங்கள், ஒரு அர்த்தநாரி தோற்றம், ஆண் பாதி பெண் பாதி. நட்சத்திரங்கள் 27, ஆண் நட்சத்திரங்கள் 12, பெண் நட்சத்திரங்கள் 15. இந்த ஆண் கிரகங்கள் பெண் நட்சத்திரங்கள்கிட்ட இருந்து அதிர்ஷ்டத்தை வாங்கி தன் பலனை பிரதிபலிக்கும். அதே போல பெண் கிரகங்கள் ஆண் நட்சத்திரங்கள்கிட்ட இருந்து யோகத்தை வாங்கி தன் பலனை பிரதிபலிக்கும். இந்த அர்த்தநாரி மட்டும்தான் எல்லா நட்சத்திரங்கள்டையும் சமமான பலனை எடுத்துக்கிறோம். இது ஒன்று. அடுத்தது நம்மள ராசிகள் 12: மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசிகள். கிரகங்கள் 9: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. 9 கிரகங்கள். இப்போ இந்த 9 கிரகங்களையும் இந்த 12 ராசிகள்லையும் சமப்படுத்துகிறான். எப்படி? அதாவது 1, 5, 9 இவங்க 3 பேரும் ஒன்றுக்கொன்று நண்பர்கள். அதாவது 1ஆம் இடத்ததிபதி என்ன பலன் தருவானோ அதற்கு இந்த 5 குடையவன் 9 குடையவன் உதவி செய்வாங்க. 5 குடையவன் என்ன பலன் தருவானோ அதற்கு 9 குடையவனும் 1ஆம் இடத்ததிபதி உதவி செய்வாங்க. 9 குடையவன் என்ன பலன் தருவானோ அதே போல 1ஆம் இடத்ததிபதியும் 5 குடையவன் அவனுக்கு உதவி செய்வாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றுக்கொன்று நண்பர்கள். மற்ற கிரகங்கள் பகையாகவும் வரும், சமமாகவும் வரும். இதே போல எப்படின்னா 1, 5, 9 3 பேரும் நண்பர்கள். 2, 6, 10 இவங்க 3 பேரும் ஒன்றுக்கொன்று நண்பர்கள். 3, 7, 11 இவங்க 3 பேரும் ஒன்றுக்கொன்று நண்பர்கள். 4, 8, 12 இவங்க 3 பேரும் ஒன்றுக்கொன்று நண்பர்கள். இந்த நண்பர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சுக்கிடுவான். அதே போல் இதை ஒரு வகைப்படுத்துகிறான். எப்படி வகைப்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த 4 வகையாக இப்போ சொல்ல பார்த்தீங்களா, இதை 4 வகையாக பிரிக்கிறான். பெண் கிரகங்கள் 3, ஆண் கிரகங்கள் 3,
ஆண் பெண் கிரகங்கள் 3, ஒரு ஆண் கிரகம், ஒரு பெண் கிரகம், ஒரு அர்த்தநாரி கிரகம். இப்படி இந்த 9 கிரகங்களையும் 12 கட்டங்களையும் சமப்படுத்தி இதை 4 வகையா பிரிக்கிறான். இப்ப இவ்வளவையும் நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதுதான் ஜோதிட குடும்பத்தினுடைய மூலாதாரம். இந்த மூலாதாரத்தை வச்சு தான் இன்னைக்கு ஜோதிடம்ங்கிற ஒரு விருட்சமே வளர்ந்து நிற்கிது. நான் அடுத்தடுத்து சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இந்த மூலாதாரம் தெரிஞ்சிருந்தா தான் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இல்லைன்னு வைங்களேன், தலையும் இல்லாம வாலும் இல்லாமலே போயிடும். சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல 12 லக்கணங்கள் விழுகுது. ஒரு லக்கணம் 2 மணி நேரம். ஒரு உதாரணத்தோட சொல்றேனே, இப்ப காலையில 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மேச லக்கணம், 8 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் ரிஷப லக்கணம், 10 to 12 மிதுன லக்கணம், 12 to 2 கடக லக்கணம். இப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம், 12 லக்கணங்கள் மாறிக்கிட்டே வரும். இதுல ஒரே ஒரு லக்கணம் 2 மணி நேரம். இப்ப இந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 100 குழந்தைகள் பிறக்குது. இந்த 100 குழந்தைகளினுடைய ஜாதகங்களை நீங்க எடுத்து பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம், இது ஒரே தசாபுத்தியும் கூட. ஆனால் இந்த 100 பேரினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி வருமா? வராது. 100 விதமாக இருக்கும். இவ்வளவு ஏங்க, இந்த 100 பிள்ளைகளினுடைய பிறப்பே 100 விதமாக இருக்கும். அப்படின்னா இந்த 100 விதமான மாற்றங்களை எங்க போய் நீங்க கண்டுபிடிக்க முடியும்? பாரம்பரிய ஜோதிடத்துக்குள்ள மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். வேற எதுக்குள்ளேயும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், ஒரு பிள்ளை விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கு. இப்போ இவன் வளர்ந்து வந்துட்டான். இந்த விருச்சிக லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று திசை நடத்துகிறார். அப்படின்னா இவர் என்ன பலன் தருவார் அப்படின்னா, எந்த ஒரு பலனும் தர மாட்டார். ஏன்னா குருவுக்கு எந்த கிரகங்களினுடைய தொடர்புமே இல்லை. அப்படின்னா அவர் என்ன பலன் தருவார் அப்படின்னா, எந்த ஒரு பலனையும் தரமாட்டார். வாரத்தில் 7 நாள்னா 2 நாள் தான் வேலை இருக்கும். வாய்க்கு வயிற்றுக்கு சண்டை நடக்கும். மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது வந்துருமோ, ஏதாவது ஆயிருமோ, இப்படி ஏதாவது ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். தனித்து நின்ற கிரகங்கள் இதைத்தான் செய்யும். இது ஒன்று. அதே விருச்சிக லக்கணம், அதே குரு பகவான் அதே இடத்துல நின்று இன்னொரு குழந்தைக்கு திசை நடத்துகிறார். 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு யோகம் வந்து இந்த குருவோடு சேர்ந்தது. அப்போ இந்த குருவோடு யோகம் வந்து சேர்ந்தவொடனே இந்த குரு பகவான் என்ன பலன் கொடுக்குறாரு? ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம், நிரந்தரமான ஒரு வேலை, வருமானம், ஒரு தெளிந்த நீரோடை போல ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குங்க. குறையில்லாம நிறைவா வாழ்க்கை போகும். ஆனா இவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்களுக்கு இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பார்க்குறாளுங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவனும் எதுவும் நம்மளை சொல்லிடக்கூடாது, கௌரவம் போயிடக்கூடாது, மதிப்பு போயிடக்கூடாது, மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காகவே கரெக்டாக அவங்க பாதையில் போய்கிட்டே இருப்பாங்க ஒரே மாதிரி. இந்த மாதிரி 2 ஜாதகம் போய்கிட்டு இருக்கா. இதே 2 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு ஜாதகம் வருது பாருங்க. இதே குரு பகவான், குரு பகவானுக்கு ஒரு யோகம். இப்போ இந்த குரு பகவானோடு குரு பகவானுக்கு 5 குடையவன் உள்ள வந்தான். லக்னத்துக்கு 5 குடையவன் அல்ல, குரு பகவானுக்கு 5 குடையவன் உள்ள வந்தான். இப்போ இந்த குரு பகவானுக்கு 5 குடையவன் உள்ள வந்த உடனே 1000 கணக்கில் வந்த வருமானம் லட்சக்கணக்காக மாறுது. ஏன்னா குருவுக்கு நண்பன் இல்லையா? அப்போ குரு என்ன பலன் கொடுத்துக்கிட்டு இருக்காரோ அது இன்னொரு மடங்காக பெருக்கக்கூடியதான் அவனுடைய நண்பனுடைய வேலை. அதை பெருக்கி சரியாக கொடுப்பான். அப்போ 5 குடையவன் சேர்ந்தவுடனே 1000 கணக்கில் வந்த வருமானம் லட்சக்கணக்காக மாறுது. இப்போ அடுத்து இன்னொரு ஜாதகம் பார்க்குறோம். அதே 2 மணி நேரத்துக்குள்ள பிறந்த குழந்தை தான் அதுக்கும். இப்போ குரு பகவான், குரு பகவானுக்கு ஒரு யோகம், குரு பகவானுக்கு 5 குடையவன், அந்த 5 குடையவனுக்கு ஒரு யோகம் உள்ள வருது. இப்போ இந்த 5 குடையவனுக்கு ஒரு யோகம் உள்ள வந்த உடனே அந்த 5 குடையவன் என்ன பண்றான்னா, ஒரு பதவியை தூக்கி கையில் கொடுக்குறான். இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்து அதே 2 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ குரு பகவான், குரு பகவானுக்கு ஒரு யோகம், அந்த 5 குடையவன், 5 குடையவனுக்கு ஒரு யோகம். இப்போ குரு பகவானுக்கு 9 குடையவன் உள்ள வந்தான். அவன் வந்த உடனே இந்த லட்சக்கணக்கில் வந்த வருமானம் கோடிக்கணக்காக மாறுது. எல்லாமே நிமிஷ கணக்குலையும் வினாடி கணக்குகளையும் போகக்கூடியது. லட்சக்கணக்கில் வந்த வருமானம் கோடிக்கணக்காக மாறுது. இப்போ அடுத்து இன்னொரு ஜாதகம் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 குடையவனுடைய யோகமும் உள்ளே வந்தது. இந்த 9 குடைய யோகம் உள்ளே வந்தோன்னு அவன் சொன்னான், ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த நாட்டே தூக்கி கையில் கொடுங்க, வேணுங்கிறத அவன் எடுத்துக்கிடுவான் அப்படின்ட்டு. இதைத்தான் சொன்னான். 5 குடையவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தால் ஆண்டியும் அரசனாவான் அப்படின்னு. ஆனால் தனிச்சு நிற்கக்கூடிய குரு பகவான் ஆண்டியாக தான் வச்சிருப்பானே தவிர அரசனாக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவனுக்கு உண்டான நேரடி யோகம் எப்போ வருதோ அவன் மட்டுமே தான் என்ற
செருக்கோடு தான் நின்ற இடத்துக்குரிய பலனை கொடுக்க முடியும். ஒவ்வொரு கிரகத்திற்கு நேரடியான யோகம் உண்டுங்க. இவனுக்கு இவன் தான் யோகம் கொடுப்பான், இவனுக்கு இவன் தான் யோகம் கொடுப்பான். இப்போ சனிக்கு நேரடி யோகம் தரக்கூடியவன் யார்? குருவுக்கு நேரடி யோகம் தரக்கூடிய 9 கிரகத்திற்குமே நேரடியான யோகம் உண்டு. அப்படி நேரடியான யோகத்தை எவன் பெறுகிறானோ அவன் மட்டுமே தான் என்ற எண்ணத்தோடு செருக்கோட நான் நின்ற இடத்துக்கான பலனை கொடுத்தே தீருவேன். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கேடு பலனாக இருந்தால், ஆனால் இதுதான் அவனுடைய இது. அதே போல அந்த திசை நமக்கு ஒரு உயர்வான வாழ்க்கையை தரணும் அப்படின்னா அந்த தசாநாதனுக்கு 5 குடையவனும் 9 குடையவனும் அரணாக நின்று அவனுக்கு உதவி செய்யணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ குரு பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் நின்று திசையை நடத்துகிறார். அதே 2 மணி நேரத்துக்குள்ள பிறந்தவனுக்கு 8ஆம் இடத்தில் நின்று திசையை நடத்துகிற குரு பகவானுக்கு ஒரு யோகமோ எந்த கிரக தொடர்புமே கிடையாது. அப்படின்னா இவர் என்ன பலன் தருவார்? எந்த ஒரு பலனையும் தரமாட்டார். அந்த ஆதியில் என்ன பலன் உண்டோ அதே தான், சும்மா தான் உட்காந்துருப்பார். இப்போ இவர் கூட என்ன பண்ணுறான், குருவுக்கு 5 குடையவனோ அல்லது 9 குடையவனோ வந்து சேர்றான். வந்தவன் சும்மா வரலை, யோகத்தோடு வந்தான். அப்படி வந்தவன் என்ன பண்ணுனா, அவன் கொடுக்குறான் தொழில், துறை, சம்பாத்தியம், வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அவன் அள்ளி தட்டுறான். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இதுக்கு தான் சொன்னான். எப்படி? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கெட்டவன், கெடுதல் தான் அவர் செய்வார். ஆனால் இவர் கெடுதல் செய்வதற்கு அவருக்கு ஒரு யோகம் இல்லை. அப்போ அவருக்கு ஒரு யோகம் இல்லாதனால இவர் கெடுதல் செய்ய முடியாமல் கெட்டு போயிட்டார். இப்போ 5 குடையவன், குருவுக்கு 5 குடையவனோ அல்லது 9 குடையவனோ உள்ளே வந்து சேர்ந்தால் அவன் ஒரு யோகத்தோடு வந்தால் அவனுக்கு நின்ற பலன், அவனுக்கு நேரடியான யோகம் இருந்து தான் என்ற செருக்கோடு அதற்கு உண்டான பலனை அவன் அள்ளி கொடுத்தான். அதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொன்னான். அதே குரு பகவான் 8ஆம் இடத்தில் நின்று வேறு யாருடைய தொடர்புமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு யோகத்தில் நிற்கிறார்னு வைங்களா, அப்போ என்ன பலன் தருவார்? கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி அவ்வளவையும் தலையில் இறக்கிடுவார். இது தனித்து நின்றார். இப்படி நிறையா பலன் போய்கிட்டே இருங்க. 2 மணி நேரத்துக்குள்ள பிறந்த குழந்தைகள் 100னா 100க்கு 100 விதமான பலன் வரும். 1000 குழந்தைகள்னா 1000 விதமான பலன் வரும். லட்சம் குழந்தைகள்னா லட்சத்துக்கும் லட்சம் விதமான பலன்கள் வரும். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். இந்த தெளிந்த நீரோடை போல ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? குரு பகவானுக்கு ஒரு யோகம் தெளிவாக போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை ஒரு குறையும் இல்லை. நல்ல வேலை, நல்ல சம்பளம், மதிப்பு, மரியாதை, கௌரவ அந்தஸ்தோடு போயிட்டு இருக்கு. இப்போ இவர் கூட இந்த குருவுக்கு 5 குடையவன் உள்ளே வந்து சேர்ந்தான். குருவுக்கு 5 குடையவன் வந்தானே, அவன் எங்கேருந்து வந்தான்னா துரதிஷ்ட ஸ்தானத்திலிருந்து உள்ளே வந்தான். இப்போ வந்தவன் சும்மா இருக்கல, இப்போ அவனுக்கான குடைச்சலை கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ என்ன ஆகுது? நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் கடன், பிணி, ரோகம், சண்டை, சச்சரவு, வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு மேல் மதிக்க மாட்டேன்றாங்க, வீட்டுக்கு வந்தாலும் ஒருத்தர் மதிக்க மாட்டேன்றாங்க, புலம்பிக்கிட்டே தெரிவாங்க. காரணம், இப்போ 5 குடையவன் சொல்கிறான், நான் எந்த அளவுக்கு நற்பலன் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறீங்கள, அப்போ என்னுடைய கேடு பலனையும் ஏற்றுக்கிறது தானே வேணும். இதுதான் ஜோதிடம். இந்த வினாடிக்கு வினாடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்தந்த ஜாதகத்துக்கு உண்டான மாற்றம் எங்கே, அதை கண்டுபிடிக்கணும். 1. அதே போல இதில் வரக்கூடிய நன்மை தீமைகள், நாம் நன்மைகளை பெறுவதற்கும் வழிபாட்டு முறைகளை நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. எப்படி இந்த ஜோதிடத்தை நம்ம வாழ்க்கைக்கு, அதாவது நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்துக்கும் பலன்களை நமக்கு உருவாக்கி கொடுத்தானோ அதே போல வழிபாட்டு முறைகளையும் நமது முன்னோர்கள் குறை வைக்கலைங்க. நமக்கு எல்லாத்தையும் உருவாக்கி தாங்க கொடுத்தான். அதையும் கூட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது வழிபாட்டு முறைகள் எப்படி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வழிபாட்டு முறை எப்படி இருக்குது? ஒருத்தன் குருதசை நடக்குது, கஷ்டப்பட்டாலும் குரு பகவானை கும்பிடு, நல்லா இருந்தாலும் குரு பகவானை கும்பிடு. அதே போல் ஒருத்தனுக்கு சனி மகாதசை நடக்குது, நல்லா இருந்தாலும் சனியவே கும்பிடு, கெட்டு போனாலும் சனியவே கும்பிடு. இது எப்படி? நோய் ஒன்று, நோய் பலவிதம், மருந்து ஒரே மருந்தா? நோய் எப்படி குணமாகும்? நீங்களே சொல்லுங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா, அந்தந்த நோய்க்கு அந்தந்த மருந்து. அப்போ எங்கே போனால் உன் வேணா தீரும். துன்பம் நீங்குவதற்கு என்ன செய்யணும், இன்பத்தை பெற்று வாழ்வதற்கு என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே வழிபாட்டு முறைகளை உருவாக்கி கொடுத்தான் நமது முன்னோர்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ குரு பகவான் ஒரு இடத்துல நின்று திசையை நடத்துகிறார், சுப இடத்தில் நின்று திசையை நடத்துகிறார். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம், இந்த குரு பகவான் லக்கணத்துக்கு இந்த இடத்தில் நின்று திசையை நடத்துகிறார். அப்படின்னா இவர் நல்ல பலன் கொடுக்கணும், உறுதியாக அதை சொல்லணுங்க. ஜோதிடர்கள் அங்கே உறுதியாக நிற்கணும். இந்த இடத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் வீடு, வாசல், சொத்து, சுகம், பொன், பொருள் இவ்வளவையும் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இதை கண்டுபிடிக்கலாம். நமக்கு நம்பிக்கை வேணும். இந்த இடத்தில் நிற்கக்கூடிய கிரகம் இந்த பலனை செய்யும், உறுதியாக செய்யுங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அதற்கு இந்த மாற்றங்கள்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் இவ்வளவையும் கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன் கொடுக்கல?
அப்படின்னா இப்போ இவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, அவருக்கு நேரடியான யோகம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை. அப்போ என்ன சொன்னாவே, இந்த குரு பகவானுக்குரிய அதிர்ஷ்ட தேவதை எங்கே இருக்கோ அது திருவடியில் போய் விழு, அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கேளு, அந்த அம்மா உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொடுக்கும். அப்போ இவர் உனக்கு படி அளப்பார், உன் வறுமை நீங்கும், துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழலாம். கரெக்டாக உருவாக்கி வச்சான். அதே நேரத்தில் இப்படி எல்லாத்துக்குமே உருவாக்கினான். அதே நேரத்தில் இதே குரு பகவான் 8ஆம் இடத்தில் நேரடி யோகத்தோடு நின்று கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரங்கள் எல்லாம் கொடுக்குறாரா? நேரடியாக குரு பகவான்கிட்டே போய் விழு, அவர் காலிலே போய் விழுக சொல்லிட்டான். நேரடியாக குரு பகவான் காலிலே போய் விழு. ஆனால் என்ன, அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து குரு பகவானை வணங்கக்கூடாது. இது 2 விதமான பலன்களை உருவாக்கி கொடுத்தான். இப்போ நன்மை பெறுவதற்கு குரு பகவானையும் குரு பகவானுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேவதையும் சேர்த்தே வணங்கணும். தீமை தரக்கூடிய குரு பகவானுக்கு குரு பகவானை மட்டும்தான் வணங்கணும், அதிர்ஷ்ட தேவதையை விட்டுறணும். அதே போல் இப்படி பலவிதமாக கொண்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொன்று சொல்ல பாருங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் நிற்கிறார். அவரை கும்பிட்டாலும் அந்த பலனை தான் தரப்போகிறார், கும்பிடலினாலும் அந்த பலனை தான் அவர் தரப்போகிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதிக்கு நற்பலன் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இப்போ குருவுக்கு 5 குடையவன் நின்று தான் அவனுடைய யோகாதிபதி நின்று தான் நமக்கு வீடு வாசல் சொத்து சுகம் தொழில் எல்லாம் அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் காலில் போய் விழுந்துடணும். குருவை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்க. எவன் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவன் காலில் போய் விழுந்துடணும், சரணாகதி அடைஞ்சிடணும். அதே போல் நல்ல இடத்தில் நின்று குரு பகவான் திசையை நடத்துகிறார், ஒரு யோகத்தோடு நின்று நற்பலனை வாரி வழங்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கான யோகத்தையும் வழிபடணும். ஆனால் அதே நேரத்தில் அவரோட 5 குடையவனாக வந்தவன் துரதிஷ்ட ஸ்தானாதிபதியாக வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் காலிலையும் போய் விழுகணும். அதாவது இப்படி எல்லாத்துக்குமே பலனை உருவாக்கி கொடுத்தான். ஆனால் வழிபாட்டு முறைகளை தெளிவாக உருவாக்கி கொடுத்தான். அது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தீமை செய்யக்கூடிய கிரகத்தை வழிபடும் போது அதை மட்டும்தான் வழிபடணும், அதற்கான யோகத்தை சேர்த்து வழிபடக்கூடாது. ஒன்று. அதே போல் நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தை வழிபடும் போது அந்த நன்மை தரக்கூடிய கிரகத்தையும் அதற்கு யோகமோ அதிர்ஷ்டமோ தரக்கூடிய கிரகத்தையும் சேர்த்தே வழிபடணும். இப்படி எல்லாத்தையும் நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க நமக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணணும், காலப்போக்கில் எல்லாத்தையும் உதறிவிட்டோம். எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு இப்போ எங்கேன்னு எல்லாரும் கடன் தேடிட்டு கிடக்கிறான். ஆனால் நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சி தாங்க நமது முன்னோர்கள் எல்லாமே வாழ்ந்தாங்க. அப்படி இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாத்தையும் கடைபிடிச்சி வாழ்ந்தவன் என்னங்க குறையா வாழ்ந்தான்? 15 வயசில் கல்யாணம் பண்ணான், 20 வயசில் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டான், 30 வயசில் வீடு வாசல் சொத்து சுகம் தேடினான், 40 வயசில் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணால் 50 வயசில் பேரன் பெத்தின்னு எடுத்து சகல சௌபாக்கியங்களோடு தான் நாங்கள் வாழ்ந்தான். இப்போ இது எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு இப்போ நம்ம என்னத்தை வாழ்ந்து சாதிச்சுவிட்டோம்? நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம கோவில்களில் கூட வழிபாட்டு முறைகளை எப்படி உருவாக்கி வச்சுருக்கான். நமக்கு 12 மாதங்கள், சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் 12 மாதங்கள், 12 மாதம்ல 12 பௌர்ணமிகள் வருது. ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் விசேஷம் வச்சுருக்கானா இல்லையா? சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், கார்த்திகை தீபம் எல்லாம் வச்சுருக்கானா இல்லையா? தைப்பூசம், பங்குனி உத்திரம், எல்லாம் மாசி மகம், எல்லா பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் வச்சுருக்கான். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், அம்மாவாசை அன்னைக்கு தொழிலை தொடங்கிட்டு 6 மாதத்தில் இழுத்து மூடிட்டு எனக்கு 7.5 சனி நடக்குது, அதனால் எனக்கு தொழில் வரலை, அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தால் எப்படி சரியாக வரும்? நமது முன்னோர்கள் எல்லாத்தையும் தெளிவாக உருவாக்கி வச்சுருக்கான். ஆனால் நாகரீக வளர்ச்சினாலேயோ இல்லை மற்றவங்க வளர்ச்சினாலேயோ எல்லாத்தையும் நம்ம உதறிட்டான். இது ஒரு பக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி மனுஷனை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அட்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, கண்டச்சனி, கழிவுச்சனி, பாதச்சனி, 12 கட்டத்துக்கு 12 விதமான சனியை வச்சா நாங்கள் எப்போங்க வாழ்கிறது? நம்ம வாழ வேணாமா? நீங்களே சொல்லுங்கள். சரி, இப்போ இந்த 7.5 சனி எங்கே இருந்து வந்தது, யார் உருவாக்கி கொடுத்தா? இது இன்னைக்கு வானலாக வளர்ந்து நிற்கிது. இது சரியா தப்பா? இதற்கு உண்டான காரணத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 7.5 சனி இருக்கா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஒரு காலத்தில் இந்த பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு சமூகம் மட்டும்தாங்க அந்த ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வேறு யாருக்கிட்டையுமே இந்த ஜோதிடம் கிடையாதுங்க. ஒரே ஒரு சமூகம், இந்த சமூகம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. இவங்க யாருக்கு சொல்லியும் கொடுக்கல. அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு வந்தாங்க, வேறு யாருக்கும் அவங்க சொல்லியும் கொடுக்கல. இப்போ இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து இன்னொரு சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஜோதிடத்தை பறிக்குது. அப்படி பறிக்கிறவங்க முழு ஜோதிடத்தையும் பறிக்க முடியல, ஒரு 10% ஜோதிடத்தை தான் அவங்களால பறிக்க முடிஞ்சிச்சு. சரி, இந்த 10% ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு நாமளும் ஜோசியர் ஆயிடலாம்னு நினச்சாங்க, ஆனால் முடியலை அவங்களால. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 10% ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு உள்ள துருவ கணிதம்னு ஒரு கணிதத்தை கொண்டாந்து உள்ளே சொருகிறாங்க.
அதாவது அந்த 10% ஜோதிடம் இதோட ஒரு துருவ கணிதம்னு ஒரு கணிதத்தை கொண்டாந்து சொல்லுகிறாங்க. இந்த துருவ கணிதம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு ஜாதகனுடைய அப்பா அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அதே போல் தகப்பனார் என்ன வேலை பார்க்குறாரு, தகப்பனாருக்கு எத்தனை தாரம், அந்த ஜாதகம் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சனை இருந்தவன் செத்தவன் எத்தனை பேர் செத்தாங்க உங்கள் வீட்டில், எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, இது எல்லாத்தையும் துருவ கணிதம் சொல்லிடுங்க. இன்னைக்கும் நீங்கள் நம்ம மக்கள் பேசுகிறத காதால் நீங்கள் கேட்கலாமுங்க. ஜோசியம் பார்க்க போனோம்னா ஜோதிடர்கள் நடந்ததை பூராத்தையும் சொல்கிறாங்க, ஆனால் நடக்க போகிறதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கும் காதால் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னா என்ன விஷயம்? இந்த நடந்தது என் வீட்டில் நடந்த விஷயங்களை பூராத்தையும் இந்த துருவ கணிதம் சொல்லும். ஆனால் ஒரு மனிதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அதை இந்த துருவ கணிதம் சொல்லாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த துருவ கணிதத்தையும் இந்த 10% ஜோதிடத்தையும் வச்சு ஜோசியம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு. எப்படின்னா, தாய் மாமனை சொல்லிட்டாரு, சித்தப்பனை சொல்லிட்டாரு, பெரியப்பனை சொல்லிட்டாரு, முந்தானத்தை சேர்த்து இவங்க சித்தப்பனை சொல்லிட்டாரியா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்தோடனே இந்த ஆதி பெருமக்கள்கிட்ட யாரும் ஜாதகம் பார்க்க போல, எல்லாம் இங்கிட்டு திரும்பிட்டாங்க இந்த புதுசாக வந்தவங்க கிட்ட. இப்படி போய்கிட்டே இருக்கா. நீங்கள் இந்த உறவுகளை மட்டுமே வச்சு எத்தனை நாளைக்கு ஜாதகம் பார்த்துட முடியும், ஜோசியம் பார்த்துட முடியும்? இப்போ ஒரு காலகட்டம் வருது. இப்போ ஒரு தடவை ஜோசியம் பார்க்க போனால் 2வது தடவை அவர்கிட்டே போகிறான். இப்போ போனோடனே ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அப்பாவோட பிறந்த எத்தனை பேர், தாய் மாமன் எத்தனை பேர், சித்தப்பை எத்தனை பேர்னு சொன்னார்ல. இப்போ இவன் கேட்டான், ஐயா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், பள்ளிக்கூடம் போடானா போக மாட்டேன்றான், படிடானா படிக்க மாட்டேன்றான், வேலைக்கு போடானா வேலைக்கும் போக மாட்டேன், வெட்டித்தனமாக ஊர் சுற்றிட்டு ஊர் உம்பை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவன் உருப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏதாவது இவங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சா தானே, இவங்கள்ட்ட இருக்கிறது 10% தானே, இவங்க எப்படி பதில் சொல்ல தெரியும்? பதில் சொல்ல முடியல. அப்போ பதில் சொல்ல முடியாமல் நின்ற பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனீஸ்வரனை துணைக்கி பிடிக்கிறாங்க. சனீஸ்வரனை பிடிச்சி வார்த்தைகளாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, அதாவது 7.5 சனி நடக்குதுல, இவன் உருப்படவே மாட்டான். கண்ட சனி நடக்குது 8 நாளில் செத்து போயிடுவான். அட்டமத்து சனி நடக்குது, தொட்டதெல்லாம் நட்டான். இப்படி பாத சனி நடக்குதா, எங்கேயாவது ஓடி போயிடுவான். இப்படி வார்த்தைகளாகவே சொல்லி மக்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி மக்கள் பூரா அந்த பயத்துக்குள்ளேயே கொண்டு போய் திணிச்சிட்டாங்க. அப்போ சனீஸ்வரனை வச்சு வெறும் வார்த்தைகளாக சொல்ல 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 இந்த மக்களுக்கு அப்படியா 7.5 சனியா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ள. இப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த வார்த்தைகளை வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த 7.5 சனி. மற்றபடி இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், 7.5 சனி ஒரு ராசிக்காரனுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு 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 ராசி எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு ராசி எடுத்துக்கோங்க. அந்த ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி நடக்குது. இப்போ அந்த ராசியில் ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேருமே 7.5 சனியில் கஷ்டப்படுறாங்களா? பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீடு மேலே வீடு வாங்குறான், காரு மேலே கார் வாங்குறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இருக்கிறத பூராத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கான். இப்படி பல வகை ஓடிக்கிட்டு இருக்குங்க. 7.5 சனி நடக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. அப்படின்னா சனீஸ்வரன் என்ன பண்ணணும்? எல்லாரையும்ல சனீஸ்வரன் 7.5 சனி நடந்து கெடுதல் பண்ணும்னா எல்லாரையும்ல கெடுக்கணும் இல்லையில. ஒருத்தனுக்கு கொடுக்குறான், ஒருத்தனுக்கு கொடுக்கல. அப்படின்னா சனீஸ்வரன் ஆள் பார்த்து தான் வேலை செய்வானா, ஆள் பார்த்து தான் கொடுப்பானா? இப்போ இந்த கேள்வியை நாம முன்னாடி வச்சோம்னா பதில் என்ன வருது தெரியுமா? தசாபுத்தி நன்றாக இருந்தால் 7.5 சனி ஒன்றும் செய்யாது. இதைத்தானே அவன் சொன்னா. அப்போ கேட்கல. இதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா, தசாபுத்தி நன்றாக இருந்தால் 7.5 சனி ஒன்றும் செய்யாது, அதை சொல்றீங்க. இது ஒரு பக்கம். இப்படி போய்கிட்டு இருக்கா. இப்போ 7.5 சனி, இந்த 7.5 சனிக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்குறாங்க, சரிங்க இந்த பயலுக்கு 7.5 சனி நடக்குதுன்றீங்க, இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்க. அட்டமத்து சனி நடக்குதா, சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்க. 7.5 சனி நடக்குதா, சனி, ஒரே பதில் தான். இதோட நிப்பாட்டலைங்க இவங்க. இந்த 7.5 சனியோட நிப்பாட்டினாங்களா? இல்லை, இன்னும் இதுக்கு மேலேயும் உருவாக்குறாங்க பாருங்க. இந்த இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் இவங்க தான் கொண்டு வராங்க, உருவாக்குறாங்க. அதாவது இப்போ இந்த 7.5 சனிக்கு ஒரு கேள்வி இதுக்கு நம்ம பதில் சொல்லாமல் முடிச்சோம் பார்த்தீங்களா, அதே போல் மறுபடியும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக உருவாக்குனது தான் இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே. அதோடு நிப்பாட்டினாங்களா, ராசி பலன் சொல்ல ஆரம்பித்தாங்க. தினசரி ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், இவ்வளவுமே உள்ளே கொண்டாந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கலாம், இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எனக்கு ரொம்ப சிறப்பாக போட்டிருந்துச்சுங்க, ஆனால் வேலை போச்சு, சம்பளமும் போச்சு, கடங்காரங்க தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்களையும் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். அதே போல் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எனக்கு ரொம்ப கஷ்டம்னு போட்டிருந்தாங்க, ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் தான் எனக்கு பதவி உயர்வு கிடச்சிச்சு, சம்பளம் கூட வருது அப்படின்னு சொல்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் காதால் கேட்கலாம். இது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதோடு விட்டாங்களா,
இதுக்கப்புறம் ஒன்று கொண்டு வர்றாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப பயங்கரம். அதாவது என்னன்னா செவ்வாய் தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் இதெல்லாம் இன்னைக்கு பல பேரினுடைய திருமண வாழ்க்கையில் மண்ணெளி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? யார் உருவாக்குனா? எப்படி இன்னைக்கு மக்களை போட்டு இவ்வளோ பயமுறுத்திக்கிட்டு இருந்த செவ்வாய் தோஷம்? அதற்கான காரணத்தையும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. இப்ப செவ்வாய் தோஷ பையனுக்கு செவ்வாய் தோஷ பெண்ணைத்தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா தவறா அப்படின்னா 100% இது சரியான பலன். அதாவது செவ்வாய் தோஷ பையனுக்கு செவ்வாய் தோஷ பெண்ணைத்தான் சேர்க்கணும். ஏன் செவ்வாய் தோஷ பையனுக்கு செவ்வாய் தோஷ பெண்ணைத்தான் சேர்க்கணும் அப்படின்னு அவன் சொன்னான்னா, செவ்வாய் ஒரு போர் கிரகம், ஒரு நெருப்பு கிரகம், ஒரு வேகமான கிரகம். அப்போ அதை தவிர வேறு ஒரு கிரகத்தை நீங்க சேர்க்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா, எரிச்சிரும், அடிச்சிரும் அல்லது கெடுத்துரும். இது விதி. அதாவது விதிவிலக்கு 2 வகை உண்டு. அப்போ செவ்வாய்க்கு செவ்வாயைத்தான் சேர்க்கணும், இது விதி. அதே போல சனிக்கு சனியைத்தான் சேர்க்கணும், இது விதி. இப்படி எல்லா கிரகத்துக்குமே சேர்த்து வச்சான். அப்போ ஒரு பையனுக்கு ஜோதிடம் பொருத்தம் பார்க்க போறாங்க, யார்கிட்ட? அந்த ஆதி பெருமக்கள்கிட்ட. அப்படி போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த பையனுடைய ஜாதகத்துல இருக்கு செவ்வாயை பார்க்கறாங்க, பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் இல்லை. இப்ப என்ன பதில் சொல்றாங்க, பலன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையனுடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கைய இந்த செவ்வாய் எரிச்சிரும், அழிச்சிரும், கெடுத்துரும், இந்த பெண்ணை வாழ விடாது. இந்த மாதிரி சொல்லாம, இதெல்லாம் தமிழ்ல அறச்சொற்கள் அப்படின்னு பேரு. தமிழ்ல ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதை நமது முன்னோர்கள் நம்புனதுனால அற வார்த்தைகள் சொல்லாமல் இந்த மாதிரி, அதாவது இந்த பெண்ணை இது அழிச்சிரும் கெடுத்துருன்னு சொல்லாம, இந்த பெண்ணினுடைய குடும்ப வாழ்க்கையை இந்த செவ்வாய் தோஷம் பண்ணிரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தான். அதாவது இந்த அற வார்த்தைகளுக்கு பதிலாக அவன் உருவாக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த தோஷம், இது விதி. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 2வது வந்த பெருமக்கள், ஓஹோ அப்ப குடும்ப வட்டத்துக்குள்ளேயே கல்யாண வட்டத்துக்குள்ளே செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம், இது கல்யாணத்தை நடத்த விடாது அப்படின்னு இவங்க இதை பிடிச்சிக்கிட்டு செவ்வாய் தோஷத்தை பெருசாக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பொருத்தம் பார்க்கறதுல விதியும் உண்டு, விதிவிலக்கும் உண்டு. ஆனா இவங்களுக்கு விதி தான் தெரியுமே தவிர விதிவிலக்கு தெரியாது. யார்? இந்த 2வது வந்தவங்களுக்கு. முன்னாடி இருந்தவங்களுக்கு தான் விதியும் தெரியும், விதிவிலக்கும் தெரியும். அதனால தான் இந்த பெண்ணுக்கு இந்த பையனை சேர்த்தா இந்த பெண்ணினுடைய குடும்ப வாழ்க்கையே இந்த செவ்வாய் கெடுத்துரும் அப்படின்றதுக்கு பதிலாக தோஷம் பண்ணிரும் அப்படின்ற ஒரு சொல்ல வச்சாங்க. சரி, விதினா என்ன, விதிவிலக்குனா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு பையனுடைய ஜாதகத்துல பார்க்குறோம், கல்யாண வட்டத்துக்குள்ளேயே குடும்ப வட்டத்துக்குள்ளேயே செவ்வாய் இருக்கு அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கு செவ்வாயை சேர்க்கணும், இது விதி. ஆனா செவ்வாய்க்கு 2 நண்பர்கள் உண்டு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. அதாவது 1 5 9, 2 6 10, 3 7 11, 4 8 12, 3 பேர் நண்பர்கள் உண்டு இல்லையா? அப்ப 9 கிரகங்களுக்குமே 2 கிரகங்கள் நட்பு இருக்கும் இல்லையா? அப்ப செவ்வாய்க்கு 2 கிரகம் நட்பு இருக்கும் இல்லையா? இந்த நட்பு கிரகங்களை சேர்க்கலாம், இது விதிவிலக்கு. அதாவது செவ்வாய்க்கு செவ்வாயை தான் சேர்க்கணும், இது விதி. ஆனா செவ்வாய்க்கு உரிய நண்பர்களையும் சேர்க்கலாம். ஒரு உதாரணத்தை பாருங்களேன், செவ்வாய்க்கு உரிய நண்பர்கள் சூரியனும் சந்திரன், அப்படி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப பையனினுடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னா பெண்ணினுடைய ஜாதகத்துல சூரிய சந்திரன் தான் சேர்க்கலாம். செவ்வாயை சேர்த்தா விதி, செவ்வாய்க்கு உரிய நண்பர்களை சேர்த்தால் விதிவிலக்கு. இப்ப குடும்ப வட்டத்துக்குள்ள சனி இருக்கு, சனிக்கு சனியை சேர்த்தா விதி, சனிக்கு உரிய நண்பர்களை சேர்த்தா விதிவிலக்கு. கேதுவுக்கு கேதுவைத்தான் சேர்க்கணும், இது விதி. ஆனா கேதுவினுடைய நண்பர்களை சேர்த்தால் விதிவிலக்கு. இப்படி விதியும் விதிவிலக்கையும் சேர்த்தே பார்க்கணும், இதுதான் கணக்கு. அதே போல இந்த செவ்வாய் முதல்ல எங்கே இருந்தால் தோஷம் பண்ணும், அதுவே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. பார்த்தீங்கன்னா முந்திலாம் 7ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம், 2ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம், 2 இடத்துக்கு தான் சொன்னான். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கட்டத்திலுமே செவ்வாய் தோஷத்தை உருவாக்கிட்டாங்க. எப்படி? இந்த சனீஸ்வரனை எப்படி 12 கட்டத்திலையும் உட்கார வச்சு 7.5 சனி, அட்டமத்து சனின்னு இப்படி 12 கட்டத்துக்கும் 12 விதமான சனிக்கு பேர் கொடுத்தாங்களோ, அதே போல செவ்வாயும் 12 கட்டத்தில் உட்கார வச்சு 12 செவ்வாய்க்கு தோஷம்ட்டாங்க. இன்னைக்கு பொழப்பு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பல பேரினுடைய திருமண வாழ்க்கையில் இந்த தோஷம் மண்ணெளி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் திருமண பொருத்தத்துக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது விதிவிலக்கு 2யுமே பார்க்கணும். அதாவது செவ்வாய்க்கு செவ்வாயை சேர்க்கணும், இது விதி. செவ்வாய்க்கினுடைய நண்பர்களையும் சேர்க்கலாம், இது விதிவிலக்கு. எல்லா கிரகங்களுக்குமே இந்த அமைப்பு உண்டு.